ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகைக்கு அன்போடு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களோடு இணைந்து இன்றைக்கு இந்த உபவாச கூடுகைகளை தேவனை ஆராதிப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஜூம் ஆப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த உபவாச கூடுகை அபரிமிதமாய் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவ பிரசன்னத்தை உணரும்படி நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒத்தாசை அனுப்புற பர்வதமாகிய அன்பு இரட்சகரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுமா. இம்மட்டும் எங்களை நடத்தினீரே அப்பா, இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களை தாங்கினதே, இனிமேலும் எங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறீங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, எழுந்தருளுங்க, ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆலயத்திலே மாத்திரம் அல்ல, வீட்டிலே அப்பா பேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஜூம் ஆப் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வீட்டிலும் நீர் அசைவாடுவீராக, உலாவுவீராக. ரீபா லத ரக மகிமை இறங்கி வரட்டும் ஐயா. ஓ ஆவியானவர் அசைவாடுவீராக. இன்றைக்கு இந்த ஆராதனையில தேவ பிரசன்னத்தோடுமே நாங்கள் ஆராதிக்கட்டும், விடுதலையோடுமே நாங்கள் துதிக்கட்டும் ஐயா. ஏறெடுக்கிற ஜெபத்திற்கெல்லாம் பதிலை பெற்றுக் கொள்வோம். எங்கள் விசுவாசத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கட்டும். எங்கள் பாடல்களை அங்கீகரிப்பீராக, ஏற்றுக்கொள்வீராக. ஓ செய்தி வேளையில அடியனை மறைத்து இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாய், தீர்க்க தரிசனம் காயங்களை கட்டுகிறதாய் இயேசுவின் நாமத்திலே கடந்து வரட்டும் ஐயா. ஓ மக்கே மகிமை மகிமை. எல்லா தடைகளை உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை தருவீராக. எல்லா பாத்திரமும் இன்னைக்கு நிரம்பி வழியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கரைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா கண்மலையின் வெடிப்பில் வைத்து, கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். சொல்லுங்க. கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன்? இதய வேதனை வேதனை என்ன சொல்லி பாடுவேன்? இதய வேதனை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து மறைத்து எங்களை மூடி இம்மட்டும் பாதுகாத்து இந்த நாளிலும் மீண்டும் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல மேலான பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் உடைய சந்நிதியிலே கடந்து வந்து அது உமக்கு மகிமை தரட்டும், பதிலை தரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம் இயேசு நல்லவர். சொல்லுங்க, பக்கத்துல யாராவது இருந்தா. இயேசு நல்லவர், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிக்க போறோம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம் நல்ல கரங்களை தட்டி. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமே பாருங்க. நம் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சொன்ன அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுவோம், நம் இயேசு. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கடலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உட்கடலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். நம் இயேசு, இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எனக்கும் பயமில்லை. எதிர்காலம், எதிர்காலம் எனக்குண்டு, எனக்கும் பயமில்லை. அதிகாரம், அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நல்ல கரங்களை தட்டி ஒருபோதும் கைவிடாம். சொல்லுங்க, ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். இயேசு ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்டறிந்தவே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்டறிந்தவே. ஆமென், ஆமென், ஆமென். நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு, கூப்பிடு உண்மையா இயேசுவை கூப்பிடு.
கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப 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 நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் இயேசு காண்கிறார். காண்பது மாத்திரமல்ல, விடுதலையை தருகிறார். உங்களுடைய வேதனைகளை எல்லாம் அவர் அறிகிறவர். ஆமென். உங்களுடைய கதவுகளை கேட்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நீங்க ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுமா கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். பாடல் வரிகளே கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்று ஆரம்பிக்கிறபடினால 2 கரங்களை நல்லா தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆமென். கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். சொல்லுங்க. நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். ஆகவே களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கரத்தை தட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். பின்னாடி அமர்ந்திருக்கிறவங்க கரத்தை தட்டி பாடியாது. களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கரத்தை தட்டி களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ச்சிங்கள நல்ல கரத்தை தட்டுங்க. களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம்.
சமூகத்தில் களி கூறுவோம். நல்ல கரங்களை கட்டி கைதட்டி பாடி குடும்பத்தோடு ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவன் நம்மை விடுவிப்பாரே சொன்ன. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவன் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம் கட்டம் சொன்ன மக்கள் தட்டம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கட்ட சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். முகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அவனை களி கூறுவோம். கட்ட சொன்ன வாக்கு தட்டம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். தட்ட சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். தட்ட சமூகத்தில் களி கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பதில் எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா? ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல உலகத்தை எல்லாம் மறந்து, கவலைகளை மறந்து, பிரச்சனைகளை மறந்து அவரை துதிக்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் இயேசு. ஆமென். நன்மையும் கிருபையும் அவரை நீங்க தொடர இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ண நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்துட்டே இருக்குங்க. வியாதிகள் உங்களை தொடராது, கடன் உங்களை தொடராது, சாபங்கள் தொடராது. நன்மையும் கிருபையும் மாத்திரமே உங்களை தொடரும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல களி கூறுவது தேவன் தர வல்லமையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் நம்ம நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. உடனே சொல்லமா, கிருபையா நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. ஓ, பெயர் சொல்லி எங்களை அழைத்தது மாத்திரம் அல்ல, எங்கள் கட்டுகளை எல்லாம் நீக்கினீங்க, காயங்களை எல்லாம் நீங்கள் கட்டினதெல்லாம் உங்களுடைய கிருபை. ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை. அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென். கிருபையால் பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபை
கிருபையால் நிறைவேற்றினோம். தேவன் கிருபையால் நிறைவேற்றினோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம். தேவன் கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவன் கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. அதே போல மகாதிருப்பது அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையிலும் அவரை நோக்கி பார்த்து, அப்பா எங்க தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க தாங்க அப்பா. இன்னும் இந்த கொள்ளை நோயெல்லாம் முற்றிலும் எங்க தேசத்தை விட்டு நீங்கட்டும் ஐயா. எங்க தேசத்துல ஒரு சமாதானம் கடந்து வரணும். எங்க தமிழகத்தை நீங்க ஆசீர்வதிங்க. சென்னை பட்டணத்தை நாங்கள் வசிக்கிற எல்லா பகுதியும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி இந்திய தேசத்திற்காக நாங்கள் மகனாயம் சபையாராய் இணையதளத்தில் எங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இணைந்து கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து நம்முடைய தேசத்து பெயரை சொல்லுங்க. இந்தியாவை ஆசீர்வதிங்கப்பா. இந்தியாவை நீங்க சந்திங்க ஆண்டவரே. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும் ஐயா. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றி நல்ல ஒரு மாறுதலை தந்து துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீரெல்லாம் ஆனந்த கடிப்பாய் மாறட்டும் ஐயா. எத்தனையோ பேர் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவீராக. பொருளாதார சீர்திருத்தங்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை தருவீராக. எங்கள் தேசத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. 138 கோடி ஜனங்கள் ஏறத்தாழ வசிக்கிற இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக. எங்க தமிழகத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ இடத்துல மழை வெள்ளங்கள் என்று பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தெலுங்கானாவில் ஹைதராபாத் பகுதியில் இருக்கிற இந்த மழை நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. ஜோமனுங்க கர்த்தர் இந்த மழை வெள்ளத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வீடுகளை இழந்திருக்கலாம், தன்னுடைய காரியங்கள் அநேகத்தை இழந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல அப்பா இந்த வெள்ளத்தின் நிமித்தமாக வருகிற இழப்புகள் ஒன்றும் வராதபடி இந்த ஹைதராபாத் தேசத்தில் ஆண்டவரே, ஹைதராபாத் மாநிலத்தை நீர் பாதுகாப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெலுங்கானாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆந்திராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மும்பை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியில மழை நிமித்தமாக பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தரை தப்புவிப்பீராக, பாதுகாப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கொலை நோயில பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே விடுதலை தருவீராக. எங்க தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை தாங்கப்பா. பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல எல்லா மாநில முதல்வர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்க தேசத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தின் பாதையில நடத்தி செல்வதற்கு அனுகூலமான வாசலை தேவன் திறந்து தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என்னென்ன நோக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே ஒரு புதிய வாசலை நீங்க திறந்து கொடுங்க. வியாதியில பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்களுடைய வியாதிகளை எல்லாம் நீங்க மாற்றி விடுங்க. இயேசுவின் நாமத்துல நீங்க மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த தொழிலில ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. வேலையில உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில உயர்வை நீர் கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கத்த தருவீராக. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. விசுவாச குடும்பங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீர் பாதுகாப்பீராக.
காப்பீராக, இரத்த கோட்டைக்குள்ளே நீர் வைப்பீராக, அக்கினி மதிலாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபமனும் இயேசுவின் நாமத்துல எல்லா ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் உடைய ஆவியை நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே, ஊழியக்காரர்கள் எல்லாம் நீங்க அக்கினி ஜுவாலையாய் மாற்றி வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கட்டும். சபைகளுக்காக ஜெபமனுங்க. சபைகளில இயேசுவின் நாமத்திலே எழுப்புதல் வரட்டும் ஐயா. திரள் கூட்ட ஆத்துமாக்கள் வந்து சபைகளிலே ஆராதிக்கட்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் மாற்றி போட்டு இந்த மாஸ்க் எல்லாம் இல்லாதபடி விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கணும். கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா, நாங்கள் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு தடையாய்க்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல அது மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. எல்லா திருச்சபைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். மிஷினரிகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மகனாயின் சபைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் மகனாயின் சபை விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. அக்கினி மதிலாய் பாதுகாப்பீராக. எங்க மகனாயின் சபையில கூட ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை இந்த மேடவாக்கம் பகுதியில் நீர் கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மேடவாக்கம் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி ஒரு பின்மாரியை தருவீராக. மகனாயின் சபை கட்டிட பணிகளுக்காக ஜெபமனும் இயேசுவின் நாமத்துல நம்முடைய கட்டிட பணி விரிவாக்க பணியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அதுல தேவையெல்லாம் சந்தித்து சீக்கிரத்துல அது திறக்கப்பட எல்லாரும் ஜெபமனுங்க ஜெபமனுங்க. அப்பா, எங்களுடைய மகனாயின் சபை விரிவாக்க வேலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது காரியங்கள் எல்லாம் நேர்த்தியா நடக்கணும். அது தேவைகள் அனைத்தையும் நீங்க சந்திங்க. ஏற்ற சமயத்துல நல்ல ஒரு ஊழியக்காரர்களை கொண்டு அதை திறக்க அதுல கர்த்தரை நாங்கள் வந்து விடுதலையோடு ஆராதிக்க எல்லா காரியத்தையும் நீங்க ஒழுங்கு கிரமமாய் நேர்த்தியாய் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் அல்லவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது இணையதளத்துல எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன எதிர்பார்ப்போடு அமர்ந்து கொண்டு இருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, அற்புதத்தை செய்கிறவரே, இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவீராக. இப்பொழுதே உடைய பிரசனம் அந்தந்த வீடுகளில் இறங்கி வருவதாக. இப்பொழுதே வலி வேதனைகள் மறைந்து போவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே கட்டிகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்திலே தலைவலிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே வயிற்று வலிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா கேன்சர் கட்டிகள் உடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பிபி மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே சுகர் மறையட்டும். இயேசுவின் நாமத்திலே கொலஸ்ட்ரால் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே பேக் பெயின் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையின் வாசல்கள் இப்பொழுதே திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்தருள்வீராக நான் ஜெபிக்கிறேன். கலசத்துல எண்ணெய் நிரம்பட்டும் ஐயா. பானையில மா நிரம்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. சாபங்கள் உடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீங்களே, இப்பொழுதே இப்பொழுதே எல்லா பிசாசு கிரியைகள் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை விட்டு விலகுவதாக. திறந்த வாசல் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் 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 ஐயா. இப்பொழுது வானம் திறக்கப்படுவதாக. இப்பொழுதும் அப்பா எதிர்பார்ப்போடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைபடுவீராக. உடைய வார்த்தை பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், உற்சாகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், நல் மருந்தாய் கடந்து செல்லட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க அப்பா. நீங்க சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து மீண்டும் ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், உடைய காயங்களை கட்டும், விடுதலையை கொண்டு வரும் என்பதில் எந்த
சந்தேகமும் இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னோடு இணைந்து வேத புத்தகத்தை திறந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தம்மை நோக்கி, உங்களை சிருஷ்டித்த அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உங்களை உருவாக்கின அவருடைய சாயலாகவே படைத்த தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் இயேசு இரட்சகரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக தொழுகிற தெய்வத்தை, ஆராதிக்கிற கடவுளை தூர இருக்கிற தெய்வமாக, எங்கேயோ வானத்தில் இருக்கிற தேவனாக, நாமெல்லாம் அருகில் செல்ல முடியாத ஒரு கடவுளாக, இல்லாவிட்டால் பல இடங்களுக்கு தேடி சென்று அடையணும் அப்படி நினைக்கிற ஒவ்வொருவருடைய மத்தியிலையும், அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிறது. நீங்க இருக்கிற இடத்திலேயே, நீங்கள் வசிக்கிற வீட்டிலேயே, உங்களுடைய ஜெப அறையிலேயே, இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனைகள் மத்தியில நீங்க இருக்கலாம், ஒரு வியாதிகள் மத்தியில இருக்கலாம், ஒரு தேவைகள் மத்தியில எதிர்பார்ப்போடு இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நீங்கள் கூப்பிடுகிற குரலுக்கு ஓடி வந்து பதில் செய்வதற்கு அவர் சமீபமாய் கடந்து வந்து விடுகிற அன்புள்ள இரட்சகர். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இன்னும் அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 27 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் அழகா சொல்லுது. அப்போஸ்தலர் 17:27 வசனத்துல அவர் நம்மில், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை மனிதர்களுக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? தூரமானவராக இல்லாம சமீபமானவராய், உண்மையாய் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் தூரமா இல்ல, சமீபமாய் இருக்கிறார். சந்தோஷமா? அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் அருகில் கூப்பிடும் பொழுது சமீபமாய் கடந்து வருகிற, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள, மனதுருக்கம் உள்ள, அன்புள்ள தேவன். ஆமென். அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55 அதிகாரம் 6 வசனம் கூட இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் அருகில சமீபமாய் கடந்து வருகிற தேவன். உங்கள் சமீபமாய் அவர் கடந்து வருவது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது
என்ன நோக்கத்திற்காக நீங்க கூப்பிடுறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நீங்கள் அவரை நோக்கி வரும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, சமீபத்தில் வந்து என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ வீதியில அவர் நடந்து செல்லும் பொழுது அங்கே பர்தீமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து, ரோட்டிலே உட்கார்ந்து, அவனுடைய வேலை என்னவென்றால் பிச்சை கேட்பதுதான் அவருடைய வேலை. ஒரு நாள் வழக்கம் போல வழக்கமான இடத்திலே உட்கார்ந்து பிச்சை கேட்கிற அந்த தொழிலை, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம், திரள் கூட்ட ஜனங்கள் ரோட்ல நடக்கிற சத்தத்தை அவன் கேட்கும் பொழுது விசாரிக்கிறான். அப்ப அந்த குருடன் அந்த சத்தத்தை பார்க்க முடியாதபடினால கேட்கிறான். கேட்டு விசாரிக்கும் பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த பர்தீமேயு என்கிற கண் தெரியாத குருடன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், சத்தமிட்டு கூப்பிட்டான். ஒருவேளை ஜனங்கள் எல்லாம் அமைதி அமைதி, கூப்பிடாத என்று அந்த குருடனை அமைதிப்படுத்தினாலும் வசனம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். இந்த குருடன் சத்தமிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பேசாமல் அமைதியா இருக்கும்படி கட்டளை கொடுத்தாலும் இந்த பர்தீமேயு என்கிற மனிதன் இயேசு சமீபமாய் வருகிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது சமீபத்தில் வருகிற அன்பு இயேசு கிறிஸ்து அந்த பர்தீமேயை அழைத்து கொண்டு வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த பர்தீமேயு என்கிற குருடன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். உடனே சொன்னார், பார்வை அடைவாயாக. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. ஆமென். உங்களுக்கு அவர் தூரமா இல்லை, உங்களுக்கு சமீபமாய். எப்போ வருவார்? அவரை நோக்கி நீங்கள் உண்மையாய் கூப்பிடும் பொழுது, தாவீதின் குமாரனே, இயேசு இரட்சகரே, எனக்கு இறங்குங்கய்யா என்று நீங்க கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் சமீபமாய் கடந்து வந்து உங்களுக்கு இறங்குகிற அன்பு இரட்சகர் இயேசு. இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை யாரை எல்லாமோ நீங்க அருகில வைத்திருக்கலாம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் அப்படி நீங்க அநேகர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம். இன்றைக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிற இந்த அன்பு இரட்சகரை நீங்க நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய தேவைகளை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஆமென். அநேகர் நினைக்கிறான், ஒருவேளை பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட தான் தேவன் இருப்பார், வல்லமையாய் பிரசங்கம் பண்ற வல்லமையான ஊழியக்காரர் கூட தான் கர்த்தர் இருப்பார். இல்லைங்க, வசனம் அப்படி சொல்லல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, எல்லாருக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? சமீபமாய் அருகிலே இருக்கிறார். பெற்றோரை எடுத்துக்கொள்ளுங்க. எப்பொழுதும் பிள்ளைகள் தங்க கூடவே இருக்கணும் அப்படிதான் விரும்புறோம் இல்லையா? ஒருவேளை வெளியூருக்கு போய் படிக்க ஹாஸ்டல்ல படித்து இருக்கிற பிள்ளைகள் உண்டு, வெளியூர்ல வேலை பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனா இந்த பெற்றோர் இந்த பிள்ளை எப்போ வரும் அப்படின்னு கண்ணும் கருத்துமா பார்த்துட்டே இருப்பான். ஏனென்றால் பெற்ற பிள்ளைகள் எப்பொழுதும்
கூடவே இருக்கணும் என்று மனிதர்களாகிய நாமே விரும்புகிறோம். நம்மை படைத்த அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி சுவாசத்தை கொடுத்து ஜீவனையே கொடுத்த இயேசு உங்க கூடவே சமீபத்துல இருக்க விரும்புவாரா இல்லையா? பாருங்க, ஆதாமை உருவாக்கி ஏற்ற துணையாகிய ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வைத்து தினமும் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க பகலின் குளிர்ச்சியான வேளையில வந்து விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாலும் 40 ஆண்டு காலங்கள் அந்த வனாந்தரத்துல அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே இருந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவாய் கடந்து வந்து 33.5 ஆண்டு காலங்கள் மனிதனோடு மனிதனாய் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கும் நாம் பாடுகிறோம் இல்லையா, 2 3 பேர் நாமத்தில் எங்கே இருக்கிறார்களோ அவர் மத்தியில் அவர் கடந்து வந்துள்ளார். துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணும்படி கடந்து வந்துள்ளார். நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, நான் சொல்லுகிற இந்த இயேசு தூரமானவர் அல்ல. நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு சமீபமாய் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற, நிறைவேற்றுகிற, சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும், ஒரு லிமிட்டே இல்லை. யாரெல்லாம் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்களோ, இந்த இயேசு எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராய் மீட்பராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. ஆமென். எத்தனை பேர்கள் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலும், எத்தனை பேர்கள் இயேசு என் இரட்சகர் என்று சொன்னாலும் அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் என்கிற உரிமையை கொடுத்தார். பாருங்க, ஒரு வீட்டுல பெற்றோருக்கு என்னென்ன சுதந்திரம் உரிமை இருக்கிறதோ, என்னென்ன சொத்து ஆஸ்தி இருக்கிறதோ அத்தனையும் பிள்ளைக்கு சொந்தம். அப்படிதான் என் அன்பு இரட்சகர் இயேசு சொல்லுகிறார், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார். ஆமே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் தருகிறார். ஆமே. மாத்திரமல்ல, மத்தேயு 28:20 படி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் சமீபமாய் கடந்து வருவதற்கு, நீங்கள் கூப்பிடும் பொழுது பதிலை பெற்றுக் கொள்வதற்கும், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று இந்த உலகத்தின் வழியாய் சமாதானத்தோடு கடந்து செல்லும்படியும், இந்த இயேசு எனக்கு பதில் தரணும், நானும் கூப்பிடும் பொழுது என் சமீபமாய் அவர் கடந்து வர வேண்டும் விரும்புறீங்களா? என்ன செய்யணும் என்று வேதம் சொல்லுகிற ஒரு 4 காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். இந்த வேத வசனம் சொல்கிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள். அல்லேலூயா. ஒரு காலத்துல நாம் தூரமாய் இருந்தோம், தனியாய் இருந்தோம். ஏன் தூரமாய் இருந்தோம்? ஆதாம் சமீபமாய் தேவனோடு இருந்தார்.
ஆனால் தேவன் சொன்ன கட்டளைகளை மீறினபடினால், பாவம் செய்தபடினால் தேவனை விட்டு தூரமாய் செல்ல வேண்டிய சூழ்நிலை. மனிதன் தேவனை விட்டு தூரமாய், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில பாவம் வந்தபடினால தேவனுக்கும் மனிதனுக்கும் தூரம், ஒரு டிஸ்டன்ஸ் உண்டாகும். ஆனால் இந்த தூரத்தை, இந்த இடைவெளியை மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் கடந்து வந்து, 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து, 16ஆம் வசனத்துல பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். எப்படி நம்ம சமீபமாய் வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்திலே கடந்து வந்து சமாதானத்தை கொண்டு வரும்படி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து காம்பன்சேட் பண்ணி தூரமாயிருந்த நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென். அப்போ நீங்க இயேசு பக்கத்துல சமீபமாய், அவர்கள் அருகிலே வந்து அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், எனக்காக ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னையே விலைக்கிரயம் சிந்தி, விலைக்கிரயம் கொடுத்து இரத்தம் சிந்தி பிதாவையும் என்னையும் சமீபமாய் சமாதானத்தை தரும்படி ஒன்றாக்கி இருக்கிறார் என்று இயேசுவை யாரெல்லாம் அறிக்கை பண்றாங்களோ, ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவருடைய இரத்தத்தால கழுவப்படுறாங்களோ, நீங்க தேவனுக்கு, கடவுளுக்கு சமீபமாய் கடந்து வந்து விடுகிறீர்கள். ஆமென். ஆகவேதான் ஏசாயா 59:2, ஏசாயா 53:5-11 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று ஏசாயா 59:2 சொல்லுகிறது. ஆனா ஏசாயா 53:5-11 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறார், அவருடைய இரத்தத்தால நான் பரிசுத்தமாக்குறேன், இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது என்று யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளை என்கிற சுதந்திரத்தை கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை ரோமர் 8:15, யோவான் 1:12 படி உங்களுக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, ஒரு தகப்பனாய் அவர் மாறிவிட்டார், நீங்க பிள்ளையாய் மாறிவிட்டார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார், இல்லையா? அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் வரணுமா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய், எனக்காக அவர் இரத்தம் சிந்தி விலைக்கிரயம் செலுத்தி என்னை மீட்டு எடுத்து கல்வாரிலே தன்னையே எனக்காக கொடுத்திருக்கிறார் என்று யாரெல்லாம் அறிக்கை பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவர் உங்கள் அருகில் சமீபமாய் கடந்து வந்து விடுகிறார். 1 பேதுரு 2:10 சொல்கிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ, எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட, கல்வாரிலே எனக்காக விலைக்கிரயம் செலுத்தி இரத்தம் சிந்தின அந்த இயேசுவை அன்பு இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட, அவருடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறது, அவருடைய இரத்தத்தால நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதோ அவருடைய
ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்க தூரமாய் இருந்தீங்க. என்னைக்கு இயேசுவின் அருகில கடந்து வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜனங்களாய் மாறுகிறீங்க. அவர் உங்களுடைய சமீபமாய் கடந்து வந்து அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க அவருடைய பிள்ளைகள். ஆமென். அப்ப முதலாவதாக அவர்கள் அருகிலே சமீபமாய் கடந்து வர வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளுக்காக அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு எனக்காக கல்வாரியிலே மரித்து இரத்தம் சிந்தி மரித்தார், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இரத்தத்தால் என்னை கழுவுங்க, என் பாவங்களை எல்லாம் நீக்குங்க என்று நீங்கள் அந்த சிலுவைக்கு அருகிலே வரும் பொழுது உங்களை சமீபமாய் தேவன் கடந்து வந்து விடுவார். ஆமென். இரண்டாவதாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இரண்டாவதாக அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு சமீபமாய் கடந்து வருகிறார். ஆமென். தனி ஜெபம் என்றாலும் சரி, பாடல் ஆராதனை பண்ணி அவரை துதிக்கும் போது என்றாலும் சரி, சபை கூடுதல் என்றாலும் சரி, 2-3 பேர் என் நாமத்திலே எங்கே இருக்கிறார்களோ அவர் மத்தியிலே அவர் கடந்து வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவன் ஏன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார்? அங்கே இடைவிடாத துதி, ஆராதனை, தொழுகை நடைபெற்று கொண்டு இருக்கிறபடினால அவர் பரலோகத்திலே இருக்கிறார். ஆனால் நீங்க உங்க வீட்டிலேயோ ஆலயத்திலேயோ இல்லைன்னா 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுதோ, அந்த இடத்தில துதி இருக்கிறபடினால, ஆராதனை இருக்கிறபடினால, அவரை நீங்கள் தொழுது கொள்ளுகிறபடினால அவர் என்ன பண்ணினாராம்? சமீபமாய் கடந்து வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 118:15 நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அந்த வீடு துதிக்கிற வீடா மாறிடுது, ஜெபிக்கிற வீடாய் மாறி விடுகிறது, ஆராதிக்கிற வீடாய் மாறி விடுகிறது. அப்ப அங்க என்ன நடக்கு? கம்பீர சத்தம், ஆனந்த சத்தம், துதியின் சத்தம், மகிழ்ச்சி என்கிற சத்தம். அங்கே துக்கத்துக்கு இடமே இல்லை. அந்த வீட்டுல எப்பொழுதும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் என்கிற கம்பீர சத்தம் வந்து விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் சமீபமாய் வரணுமா? நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்க ஒன்று செய்க, நல்ல பாடல்களை பாடி நல்லா ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்கிற இடத்துல, ஆராதிக்கிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல அவர் சமீபமாய் கடந்து வந்து உங்கள் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் உடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா சொல்றார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென்.
தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் சமீபமாய் இருக்கும் பொழுது, உங்கள் பட்சத்தில் என்றால் உங்களுக்கு எதிராய் உங்களுக்கு சோதனைகளை கொண்டு வரும்படி, பிரச்சனைகளை கொண்டு வரும்படி, பாடுகள் வேதனைகளை கொண்டு வருபவன் யார்? ஒருவரும் முடியாது. ஆமே. என கர்த்தர் உங்கள் சமீபமாய் வந்து விடுகிறார். நீதிமாண்டி கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் பிரசன்னம் இருக்கும் பொழுது அங்கே துக்கத்துக்கு இடம் இல்லை, வறுமைக்கு இடம் இல்லை, வியாதிகளுக்கு இடம் இல்லை. என கர்த்தர் உலாவுகிற வீடு, கர்த்தர் அசைவாடுகிற இடம். எங்கே துதிக்கிறீங்களோ, எங்கே ஆராதிக்கிறீங்களோ, அங்கே தேவன் உங்கள் சமீபமா இருக்கும் பொழுது உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அவர் சமீபமாய் உங்கள் வீட்டில இருக்கும் பொழுது, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார். மூன்றாவதாக சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது, யாருக்கு சமீபமாய் இருக்கிறார்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். மூன்றாவதாக நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம், அவங்க அருகிலே சமீபமாய் வந்து விடுகிறார். ஆமே. பல மணி நேரம் நீங்க ஜெபிக்கலாம், மணிக்கணக்கா ஜெபிக்கலாம். ஆனா இந்த வேத வசனம் சொல்கிறது, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமாகிய அந்த ஜெபத்திற்கு உடனே கர்த்தர் சமீபமாய் கடந்து வந்து பதில் தருகிறார். இதற்கு நல்ல உதாரணம் யாரு தெரியுமா? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனத்துல அண்ணா தன்னுடைய சக்கரத்தியாகிய பெனினாள் நிமித்தமாக நிந்தை, அவமானம், குழந்தை இல்லாத சூழ்நிலையில, அவமதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய ஆலயத்திலே போய் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரை ஊட்டி விட்டான். கர்த்தருடைய பாதத்துல விழுந்து அவருடைய இருதயத்துல என்னென்னலாம் இருக்கோ நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்துல தேவனுடைய சந்நிதியில போய் அவருடைய கண்ணீரெல்லாம் ஊட்டி ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை உடனே திறந்துட்டார். ஆமே. இதுதான் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஜெபம். அதே போலதான் எசேக்கியாட்ட வந்து, எசேக்கியா என்கிற ராஜாவற்ற ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி கடந்து வந்து வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மரிக்க போகிறீர் என்று சொன்ன உடனே எசேக்கியா நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுது, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்தேனே, நினைத்தருளும். பாருங்க, ஒரு மரணம் என்கிற தீர்ப்பு. ஆனா ஆ கர்த்தாவே, கண்ணீரோடு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஒரு குழந்தையை போல ஆண்டுடைய பாதத்துல போயிட்டீங்கன்னா உடனே பதிலை கர்த்தர் தருவார். ஆகவேதான் தாவீது கூட பாவத்துல விழுந்த பொழுது சங்கீதம் 51:17 சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. ஆமே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. பல மணி நேரம் நீங்க ஜெபிங்க, நல்லது. அதை காட்டிலும் ஒரு குழந்தையை போல நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு உள்ளத்தை உடைத்து கண்ணீரை அவருடைய பாதத்துல ஊற்றி நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். எப்படி ஒரு பிள்ளை அழுத உடனே தகப்பன் இல்லைன்னா தாய் ஓடி வந்து என்ன ஆச்சோ, என்ன வேணும், என்ன நடந்தது உடனே கொடுத்துடும் இல்லையா? அதே போலதான் அன்பு பரம தகப்பனும் நீங்க நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அவருடைய பாதத்துல கண்ணீரை ஊற்றும் பொழுது உடனே அருகில ஓடி வந்து அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா.
அன்றைக்கு ஆயக்காரன் அப்படிதான் ஜெபித்தான். ஆலயத்துல போய் உள்ள போக கூட தகுதி இல்லைன்னு வெளியே நின்று பாவியாகிய என்மேல் கிருபையாய், ஒரே வார்த்தை தான், நறுங்குண்ட இருதயத்தோடு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த ஆயக்காரனை நீதிமானாய் மாற்றி அனுப்பிவிட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு இயேசு சமீபமாயிருக்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அன்பு தேவ பிள்ளைகளே, மோசே சமீபமாய், கர்த்தருக்கு சமீபமாய் கடந்து வரும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஆமென். இதை குறித்து யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளமே என்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். நான்காவதாக, கர்த்தர் எப்போ சமீபமாய் வருகிறார் தெரியுமா? இன்னும் நாம நெருங்கணும், இன்னும் அருகில வரணும், இன்னும் நாம கிட்டி சேரணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் பாதத்துல விழுந்து கிடக்கணும், இன்னும் அன்பின் ஆழத்துல வரணும் ஆண்டவரே என்று ஆண்டவரோடு நீங்க இன்னும் நெருங்க நெருங்க அவருடைய அன்புக்குள்ள ஓடி வர வர அவருடைய பிரசனத்தின் அருகிலே நீங்க கடந்து வரும் பொழுது கர்த்தர் உங்கள் அருகிலே கடந்து வந்து எப்படி மோசேயினிடத்துல பேசி மோசேயை ஒரு தலைவனாய் மாற்றி விட்டாரோ, அதே போல நீங்களும் அவர் மேல அன்பு செலுத்தி அவர் அருகில இன்னும் நாம நெருங்கணும் ஐயா, இன்னுமே அறியணும் ஆண்டவரே, இன்னும் பிரசனத்துல இருக்கணும், இன்னும் சமீபமாய் நான் கடந்து வர வேண்டும், இன்னும் வேதத்தின் ஆழத்துல கடந்து வரணும், இன்னும் நான் ஆராதிக்கணும், இன்னும் அபிஷேகம் வேணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும் தாகத்தோடு இன்னும் இன்னும் என்று அவர் மேல நீங்க அன்பு வைக்கும் பொழுது, நெருங்கி கடந்து வரும் பொழுது அவரும் சமீபமாய் கடந்து வந்து உங்களை மென்மேலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நிறைய காரியங்களை 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாக யாக்கோபு 5:8, 2 தெசலோனிக்கர் 2:2 சொல்கிறது, எல்லாவற்றை காட்டிலும் என் அன்பு இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரத்துல சமீபத்துல அவர் வரப்போகிறார். ஆமென். நாம் எல்லாரும் அவர் சமீபத்துல வரப்போகிறபடினால நாம் எல்லாரும் யோவான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சமீபத்துல சீக்கிரத்துல வரப்போகிற அந்த இயேசு இரட்சகரை சந்திக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அவர் நம்மை சந்திக்க சீக்கிரத்துல மிகவும் சமீபமாய் நம் அருகிலே கடந்து வரப்போகிற அந்த அன்பு இரட்சகரை சந்திக்க நாமும் ஆயத்தமாய், ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரே,
வருகையின் அடையாளங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். நீ சமீபமாய் வரப்போறீங்க, உங்களை சந்திக்க. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நானும் உம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று நீங்க விழிப்பாய் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால், என் அன்பு இயேசு இரட்சகர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் அவரோடு கூட நித்திய 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 காலமாய் ஆளுகை செய்ய, அவரோடு நித்திய நித்தியமாய் மகிழ்ந்து கழிவுற சமீபமாய் சீக்கிரத்துல உங்களையும் என்னையும் அவர் மகிழ்ச்சிப்படுத்த, இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அந்த இயேசுவை சந்திக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறோம், இருப்போம், இருந்து கொண்டே இருப்போம். அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில், அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருடைய வருகையில அவரை சந்திக்க நாம் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபத்தில் விழித்திருப்போம். ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே என்ன தேவையா இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க, நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை. ஆமென். ஜெபமனமா. பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீங்க. ஒருவருக்கும் நீ தூரமானவர் அல்லவே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில் உங்களுடைய என்ன தேவையா இருந்தாலும், தாவீதின் குமாரனே, இயேசு இரட்சகா, என் அன்பு தேவனே, எனக்காக சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்தவரே, விலைக்கரையும் செலுத்தினவரே என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நீங்க தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்கள் சமீபமாய் கடந்து வருகிறார். நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது உங்கள் அருகிலை கடந்து வருகிறார். இன்னும் அவரை நான் நெருங்கணுமே, கிட்டி சேரணுமே என்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவரை வாஞ்சித்து நீங்கள் கதறும் போது உங்கள் அருகில் அவர் கடந்து வந்து அற்புதங்களை செய்வார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அப்பா, இந்த வேளையிலும் யாரெல்லாம் உடைய சமீபத்துல கடந்து வந்து உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ, உங்களுடைய பிரசனத்துல கடந்து வந்து உண்மை அழைக்கிறாங்களோ, அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்வீராக. ஒருவருக்கு நீ தூரமானவர் அல்லவே. ஆமென்றும் ஆமென் என்றும் எல்லா ஜெபத்திற்கு நீங்க பதில் தாங்க. உங்களுடைய வருகை கூட மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் அந்த வருகையில எங்கள் அன்பு இரட்சகரை சந்திக்க எப்பொழுது நாங்கள் ஆயத்தமாய் இருக்கணும் ஐயா. உண்மை நாங்கள் இன்னும் நெருங்கி கிட்டி சேரட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு உங்கள் சமீபமாய் இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. God bless you.